ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் அனைத்துக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மக்களே, ரொம்ப 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 நன்றி. சரி வாங்க, நம்ம இப்போ போன போன பகுதியில் 47வது பகுதி என்ன பேசியிருந்தோம், எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு மாப்பிள்ளை பார்த்த இடத்துல அவங்க சுற்றி அடித்து போயிட்டாங்க. அது அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேட்டி கட்டுறதுனால டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி. அவங்களுக்கு டிப்டாப்பாக இருக்கணும் போல், அது அவருக்கு வேட்டி கட்டுறாரு. இது கொஞ்சம் பிரச்சனையாகி ஆயிடுச்சு. சரி ரைட்டு. இப்போ நம்ம அந்த இது முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப வசதியான இடத்துல இருந்து என்னை கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் மக்களை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வசதியான இடம் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் துண்டு கம்பெனியில் வேலை பார்த்தேன் மக்களை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். துண்டு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அப்போ அந்த ஓனருக்கு தெரிஞ்சவங்க போல, ஓனருக்கு தெரிஞ்சவங்க ஏதோ வெளியூர்னு சொன்னாங்க. வெளியூரில் அப்போ அவங்க ரொம்ப சொத்து நிறைய வச்சுருக்குறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை நினைக்கிறாரு. அவர் எனக்கு சொத்து சுகம்லாம் எதுவும் வேணாம், என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக இருந்தால் போதும், வசதி வாய்ப்பு தேவையில்லை, கொஞ்சம் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல. உடனே இவங்களும் அதை கேள்விப்பட்டுட்டு, அப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற பிள்ளைங்களில் ஏதாவது ஒரு பிள்ளையை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேலை பார்த்த கம்பெனி ஓனர் முடிவெடுத்து அவர் என்கிட்ட கேட்டார். ஏன்னா எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. நாங்கள் 5 பெண் குழந்தைங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றத வச்சு அந்த அண்ணன் மலர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான் நல்ல ஃபேமிலி, அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்கப்பா அப்படின்னு. ஆனால் இது முதல் தாரம் தான், அவருக்கு கல்யாணமும் ஆகவே இல்லை, இதுதான் முதல் தாரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. அப்படியாண்ணே, சரிண்ணே, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வெளியூரில் இருக்கிறாங்கம்மா, அதனால் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஜாதகமும் என்கிட்ட கொடுங்க, ஜெராக்ஸ் கொடுங்க. ஜாதகம் ஒரிஜினல் வேணாம், ஜெராக்ஸை கொடுங்க. அதை கொண்டு போய் நாங்கள் அங்கே அவங்ககிட்ட கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். உங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரின்னு விவரத்தை சொல்லி நீ வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. அப்போது நான் எங்கள் அம்மாட்ட போய் தகவலை சொல்கிறேன். அம்மா இந்த மாதிரி சொன்னாங்கம்மா கம்பெனியில் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவும் சரிம்மா, அந்த ஜாதகம்னா எனக்கு பிறந்த ஜாதகம் கிடையாது, எனக்கு பிறந்த ஜாதகம் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியக்காக்கு மட்டும்தான் பிறந்த ஜாதகம் இருக்குது. மற்ற எல்லாரோடைய பிறந்த ஜாதகமும் நாங்கள் புறம்போக்கில் வீடு கட்டி இருந்தோமா, அந்த இடத்த இடிக்கும்போது எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. என் தங்கச்சி தொட்டியில் படுத்துருந்துச்சான். நாங்கள் சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி விளாண்டுட்டு கிடப்போம்ல, அப்போ அந்த தொட்டியோடு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜாமான் ஜட்டு எதுவும் எடுக்கலை, குழந்தைய மட்டும் தூக்கி அப்படியே என் தங்கச்சி இறந்துச்சு சொன்னோன்னா கடைசி தங்கச்சி, அந்த பிள்ளைய மட்டும் தொட்டியோடு தூக்கி பக்கத்தில் அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வீடு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் எங்கள் பெட்டியில் தான் எங்கள் அம்மா வச்சுருந்துருக்காங்க. எல்லா பிள்ளைய ஜாதகத்தையும் அந்த பெட்டியில் வச்சுருந்துருக்காங்க. அந்த பெட்டியோட அப்படியே மண்ணுக்குள்ளே அமுங்கிடுச்சு, மண்ணோட மண்ணாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்களுடைய 4 பேர் ஜாதகமும் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. எங்கள் பெரியக்கா ஜாதகம் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு, இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ என்கிட்ட பிறந்த ஜாதகம் கிடையாது, ருதுவான ஜாதகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணது. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி பிறந்தது தான் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை ரெடி பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி அதை போய் ஜெராக்ஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் கொண்டு போய் ஒரு ஃபோட்டோவும் அந்த ருதுவான ஜாதகம் ஜெராக்ஸையும் கொண்டு போய் அந்த அண்ணன்ட்ட கொடுத்தேன். உடனே அந்த அண்ணன் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னப்பா இது, அதாவது ஜாதகம் பிறந்த ஜாதகம் வேணுமே அப்படின்னாங்க.
இல்லைண்ணா அது எங்ககிட்ட கிடையாதுன்னா அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பான்னு சொல்லி அந்த அண்ணனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் இருக்கும். 2-3 நாள் ஆன உடனே அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா உடனே மாதிரி நிறைய கஷ்டப்படுற பிள்ளைகளோட ஜாதகம் எல்லாமே வாங்கிட்டு போனோம். அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு நல்ல பொருத்தம் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இருந்ததுனால அந்த பொண்ணை முடிவு பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்னு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சா சரின்னு. ஆமாப்பா நீ எதுவும் நினச்சிக்காத, உன்னோட ஜாதகம் பொருந்தலை, அதனால் இந்தா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு பொண்ணுக்கு பொருந்துச்சு. அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு அது, பரவாயில்ல, கடவுள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பிள்ளைக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை, ஜாதகம் பொருந்துன்னா முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஜாதகம் பொருந்திடுச்சு. நல்லபடியாக அவங்க கல்யாணம் முடிக்க போகிறாங்க. அம்மா அடி ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக முடியட்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் காசு நகை நட்டு போடு அது இதுன்னு சொல்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, எதுக்கு சொத்து அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல குணமும் கூட. அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. நமக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் இன்னும் வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபேமிலி வந்து இந்த மாதிரி நினச்சது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அமையவுன்னு அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம், பாடி நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட ஜாதகத்தை வந்து கொடுத்துட்டேன். அப்போ இந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. சரின்னு சொல்லிட்டு இப்படியே போகுது மக்களே. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் என்னடானா அடுத்து 2 பிள்ளைங்க இருக்குது, இந்த பிள்ளையை முடிச்சாகணும் அப்படின்றதுல இருக்கிறாங்க. எங்கள் அக்கா 2வது அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஒரு பெரிய அக்காவுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன அக்காவுக்கு அவங்களுக்கு முடிஞ்சு 4 வருஷத்தில் சின்ன அக்காவுக்கு முடிஞ்சிச்சு. சின்ன அக்காவுக்கு முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பிள்ளையை எப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கங்க. சரி மக்களே, இது வரைக்கும் உங்கள் மலரக்காவுக்கு மாப்பிள்ளை அமையலை. நம்ம என்ன மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு, என்ன மாதிரி மேரேஜ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து, இப்போது என் கூட இருக்கிற என்னோட கணவர் வந்து எனக்கு எப்படி கிடைச்சாங்க, எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்ற விஷயந்தான் அடுத்த தொடரில் வரப்போகுது. தவறாமல் பாருங்கள், இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். உண்மையிலே நான் வந்து வீடியோக்காக விட்டு ரொம்ப இதெல்லாம் சேர்த்து நான் வந்து சொல்லவே கிடையாது. நடந்த நிகழ்வுகளை அப்படியே சொல்லிட்டு வரேன். ஓகே மக்களே, எங்கள் மாமா எப்படி எனக்கு அமைஞ்சார், எப்படி எங்கள் திருமணம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து 49வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மலர் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாமா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலர். நன்றி, வணக்கம்.